ஆசிரியரின் தேர்வு. திரு டேனியல் தனது மாணவர்களை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பள்ளி ஆசிரியர். ஒரு நாள் மதியத்தில் இரு மாணவர்கள் ஜான் மற்றும் டேவிட் அவர்கள் தேர்வில் நகலெடுத்ததை அவர் கண்டுபிடித்தார். விதிகளின்படி அவர்கள் தண்டனை பெற வேண்டும். ஆனால் அவர்களின் கண்களில் பயமும் அவமானமும் தெரிந்தது. கோபமாக கண்டிக்காமல் திரு டேனியல் அவர்களை வகுப்பிற்கு பிறகு தங்க சொன்னார். அவர் மெதுவாக சொன்னார், நீங்கள் செய்ததை பார்த்து எனக்கு வருத்தமாக உள்ளது. ஆனால் நீங்கள் நல்லவற்றை செய்யக்கூடியவர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறேன். அது நீங்கள் தகுதியானதால் அல்ல, நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்பதற்காக. மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் கோபத்தை காத்திருந்தனர், ஆனால் அன்பை பெற்றனர். அவரின் தயவால் நெகிழ்ந்த அவர்கள் இனி ஒருபோதும் நகலெடுக்க மாட்டோம் என்று உறுதி செய்தனர். காலப்போக்கில் அவர்கள் வகுப்பில் மிகவும் நேர்மையான மாணவர்களாக ஆனார்கள். திரு டேனியலின் அன்பு அவர்களின் தவறை மறக்கவில்லை, ஆனால் அதை புரிதலால் முடியாது மற்றும் மாற்றம் பெறும் நம்பிக்கையை அளித்தது. பாடும்: அன்பு குறைகளை மட்டும் காட்டுவதில்லை, அது கிருபையால் அவற்றை மூடுகிறது, மாற்றத்திற்கான இடத்தை உருவாக்குகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8.